வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைலர் பொதுவாவே எல்லாருக்குமே இந்த பெயின் அதிகமா இருக்கும். இடுப்பு வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், இந்த கை, கால் சோர்வு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எப்படி போக்குறது? எப்படி நம்ம மிஷின்ல உட்காந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இதான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளாக போலாம். இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம உட்காந்து செய்யற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். நம்ம நடந்துகிட்டே ஒரு வேலையை செய்யறோம்னா ஓரளவுக்கு நம்ம உடம்பு பாடி ஓரளவுக்கு நான் தாங்கும். ஆனா உட்காந்துக்கிட்டே செய்யறோம் அப்படின்னும் போது பெயின் அதிகமா இருக்கும். எல்லா வேலையோடய உட்காந்து செய்யற வேலை பெயின் அதிகமா இருக்கும். நீ என்னம்மா உட்காந்து தானே செய்யற, உனக்கு என்ன கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். டிரைவரா இருக்கட்டும், ஐடில ஒர்க் பண்றவங்க, டைலர், இவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்து செய்யறோம் அப்படின்னும் போது ஒரு 1 ஹவர் ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க இல்லையா? அந்த பிளவுஸ முடிச்சுட்டு, இல்ல ஒரு சுடிதார முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் எழுந்து நில்லுங்க. எழுந்து நிக்கிறது, கால கொஞ்சம் ஃப்ரீ பண்றது, கொஞ்சம் நடக்கிறது, ஒரு 1 நிமிஷத்துக்கு இல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மாரி பண்ணுங்க. மறுபடியும் உட்காந்து மிஷின்ல தையுங்க. இல்லையா உங்களுக்கு அந்த மாரி டைம் இல்ல அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நீங்க எழுந்தா கூட பரவால்ல. ஒரு 1 ஹவர் அப்படின்னா ஒரு 2 பிளவுஸ் தைக்கலாம். இல்ல ஒரு 3 பிளவுஸ் தைக்கலாம். இல்லையா நார்மல் பிளவுஸ்னா 3 தைக்கலாம். லைனிங் பிளவுஸ்னா 2 தைக்கலாம். அப்படின்னும்போது நீங்க ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அந்த மாரி எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தண்ணி குடிக்கும்போது எழுந்து அப்படி நடந்துட்டு குடிங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கால் ஒரு கால் மட்டும் தான் மிஷின்ல நம்ம வைப்போம். இல்லையா? அந்த பெடல்ல வச்சு நம்ம ஒரு கால் தான் மிதிப்போம். இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா, சும்மாவே இருக்கும். அப்போ இன்னைக்கு ஃபுல்லா அந்த கால் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வீங்கிடும். அந்த நீர் ஓட்டம் இறங்காதனால வீங்கிடும் ஒரு சிலருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கால் ஃப்ரண்ட்ல ஒரு கம்பி ஒண்ணு குடுத்திருப்பாங்க இல்லையா? ராடு மாரி குடுத்திருப்பாங்க. அதுல கால கொஞ்ச நேரம் வச்சுக்கங்க. இல்ல எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகல அப்படின்னா, கீழ ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு மணக்கட்டை மாரி ஸ்டூல் ஏதோ, இல்ல ஒரு செங்கல் கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் வீட்ல ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ சின்ன மிஷின் தான் வச்சிருந்தேன். இந்த மாரி பவர் மிஷின் கிடையாது. சின்ன மிஷின்ல மோட்டர் ஃபிட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு அந்த ஒரு கால் சும்மாவே இருந்ததுனால, ஒரு செங்கல் ஒண்ணு எடுத்து வச்சுப்பேன் நானு அந்த கால வைக்கிறதுக்காக. அந்த மாரி கூட வீட்ல இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்ல கடையில இருக்கிறவங்க கூட ஒரு சின்னதா ஸ்டூலோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அத பண்ணிக்கங்க. அதுவும் இல்லன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த நம்ம கட் பண்ணி போடுற துணிங்கலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு மூட்டை மாரி. அந்த மூட்டை நம்ம எப்படியோ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் கொளுத்துவேன். எடுத்து தூக்கி போடுறதோ, கொளுத்துறதோ என்ன பண்றதோ, அது 2 மாசம், 3 மாசம் சேரும். அந்த மூட்டைங்கள எடுத்து என் காலுக்கு வச்சுப்பேன். அந்த கால அப்படி நீட்டிப்பேன். கொஞ்சம் நம்ம அந்த மாரிலாம் செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த கால் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அதே மாரி தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி குடிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த தண்ணி குடிக்கிற அந்த ஃபீலிங்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ரொம்ப கடகடன்னு வேலை இருக்குன்னு சொல்லி கடகடன்னு குடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்ப மோஸ்ட்லி எல்லாம் ஸ்டூல்ல உட்காந்து தான் தைப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்டூல்ல உட்காந்தே தேய்ங்க. அதுதான் பெஸ்ட்டு. இருந்தாலும் சேர் ஒண்ணு வச்சுக்கங்க. வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, சேர் வச்சுக்கங்க. அந்த சேர்ல கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ற மாதிரி. இல்லன்னா ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு கூட, கொஞ்சம் நீங்க அப்படியே சாஞ்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த நடுமுதுகு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? இந்த மாரி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பாடி ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் மெயினான ஒரு விஷயம் சொல்றேன். இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டைலர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஆம் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நான் சொல்றத கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இத ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, நைட்ல வீட்டுக்கு போயிட்டு, ஆ நம்ம மோஸ்ட்லி படுப்போம் இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கும்போது, தலகாணி எதுவுமே வைக்காதீங்க. அப்படியே அப்படியே மல்லாக்க படுக்கணும். அதாவது மேல் நோக்கமா பார்த்து, அப்படியே கைய, கால அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீட்டி, அப்படியே வச்சுட்டு உங்களால எவ்வளவு நேரம் முடியும்? அவ்வளவு நேரம் படுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு தலகாணி இல்லாம படுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு அப்போ அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீரா இதுவாகும்போது, உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்காது. முதுகு வலி கொஞ்சம் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா படுக்கணும். வானத்த பாத்தா மாரி, நம்ம மேல பாத்தா மாதிரி ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கிட்டு, கைய, கால அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நீட்டி படுங்க. அப்படி படுத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த நடுமுதுகு வலி, மெயினா அந்த இடுப்பு வலி கண்டிப்பா குறையும். இத நான் ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நான் எனக்கு நான் பண்ண வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லன்னா நான் இத சொல்லப் போறது கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல முடிஞ்ச வரைக்கும் வீட்ல தைக்கிறது, ஆ கட் பண்றது ஓகே. ஏன்னா நம்ம தனியா கடையில இருக்கிறோம் அப்படின்னும்போது கட் பண்றதுக்கு இருக்காது. வீட்ல தைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. சரி வீட்ல தான் நான் தைக்கிறேன்க்கா. எனக்கு கடைலாம் கிடையாது. நான் வீட்ல தான் தைக்கணும் அப்படின்னா, சரி ஓகே பரவால்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நைட்ல தைக்காதீங்க. சரிங்களா? நைட்ல ரெஸ்ட் எடுக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா வீட்ல இருக்க பெண்களுக்கு நெறைய வேலை. வேலை போதும் அப்படின்ற இதுவே இருக்காது. செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா. அந்த அளவுக்கு வேலை இருக்கும்.
சாமான் தேய்க்கணும், இத பண்ணணும், அத பண்ணணும், சமைக்கணும். பசங்க திடீர்னு என்ன கேட்பாங்க. திடீர்னு பார்த்தா, வீட்ல வந்து மீன் எடுத்துட்டு வந்துருவாங்க, கறி எடுத்துட்டு வந்துருவாங்க. அத செய்யணும். ஆளுக்கு ஒரு குழம்பு கேட்பாங்க, இல்ல ஆளுக்கு ஒரு சட்னி கேட்பாங்க. அப்போ இந்த வேலைகள தாண்டி தான் நம்ம இந்த டெய்லர் வேலைய செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம விருப்பப்பட்டு, லவ் பண்ணி தான் இந்த வேலைய செய்றோம். அப்படின்னும்போது, நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, நைட்ல கட் பண்ணி வைங்க. ஃப்ரீயா கீழ உட்காந்துக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் கால நீட்டிக்கிட்டு கட் பண்ணி வைங்க. மிஷின்ல உட்காராதீங்க. பகல்ல கூட நீங்க வந்து தைக்கலாம். வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கடையில வந்து என்னால சேர்ல மட்டும் தான் உட்கார முடியும். மத்தபடி படுக்க முடியாது. ஆனா வீட்ல இருக்கிறவங்க, நீங்க சேர்ல உட்கார வேண்டாம். சாஞ்சு உட்கார வேண்டாம். கொஞ்ச நேரம் படுங்க. அப்படியே கைய கால நீட்டிட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு, அப்புறம் வேலை செய்யுங்க. அந்த மாரி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது அப்படிதான் பண்ணுவேன். கன்டினியூவா தச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். அந்த தைக்கிற நேரத்த தவிர கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். நான் எப்படி கடையில ரொம்ப இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்றேன் அப்படின்னாலும், வீட்லயும் அதே மாரி தான் வேலை செய்வேன். எவ்வளவு சீக்கிரம் அந்த பிளவுஸ முடிக்கிறேனோ, அதே தான் வீட்லயும் பிளவுஸ முடிப்பேன். ரொம்ப அப்படியே டைம் எடுத்துக்கிட்டு, சோம்பேறித்தனமா இருந்துட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆனா நான் கண்டிப்பா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா வேலையுமே ஸ்பீடா செஞ்சுருவேன். வீட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க, "எப்படிதான் நீ இவ்வளவு ஸ்பீடா செய்ற?" அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும் தான், நம்ம வந்து ஸ்பீடா வேலை செய்ய முடியும். இல்லன்னா செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கழுத்து வலி. கழுத்து வலி வரும்போது என்ன பண்றீங்க அப்டின்னா, ஆ நம்ம 2 உள்ளங்கையும் பின்னாடி பக்கத்துல அப்படியே வச்சு லைட்டா மசாஜ் குடுங்க. ஆ லைட்டா அப்படியே மசாஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலீஸா இருக்கும். இது மத்தவங்க தான் நம்மளுக்கு செஞ்சு விடணும்னு கிடையாது. ஆள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே தான் பண்ணிக்கணும். ஆள் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுப்பாங்க. ஒரு சிலர் இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு இவ்வளோ பேர் நம்மள சுத்தி இருந்தாலும், நம்மளுக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் செஞ்சுக்கணும். அப்போ 2 கையும் அப்படி பின்னாடி பக்கமா வச்சு லைட்டா மசாஜ் குடுங்க. அப்படியே உங்களுக்கு சரியா ஆகல அப்படின்னா, என்ன பண்றீங்கன்னா, சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கங்க. சுடு தண்ணி வச்சு, அதுல ஒரு காட்டன் துணிய நல்லா கொஞ்சம் உங்களால தாங்குற அளவுக்கு சூடு இருக்கட்டும். காட்டன் துணிய உள்ள முக்கி, அந்த துணிய புழிஞ்சிட்டு, அத அப்படியே ஒத்தன குடுங்க. அந்த கழுத்து வலி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த தோள்பட்டை ரொம்ப பயங்கரமா வலிக்கும். அதுல ரொம்ப அந்த பெயின் பார்த்தீங்கன்னா, தாங்கவே முடியாது. நான் வந்து இத பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மிஷின பத்தி தெரியாதப்போ நான் இத அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? அ ஏன் சொல்றேன் அப்டின்னா, எனக்கு எந்த மிஷின்ல எப்படி உட்காந்து தைக்கணும் அப்டின்னு தெரியாது. கண்டிப்பா தெரியாது. அப்போ அந்த வலி அதிகமா வரும். என்னால தாங்கவே முடியாது. நானும் இப்படியும் அப்படியும் உட்காந்து பார்ப்பேன். அப்புறம் தான் வந்து நான் அத என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அத யோசிச்சுட்டு இருக்கும்போது, நானே ஒரு ஐடியா பண்ணேன். என்னன்னா, மிஷின் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. நம்ம கொஞ்சம் மேல ஏத்தியும் வச்சுக்கலாம், கொஞ்சம் இறக்கியும் வச்சுக்கலாம். 2 சைடுமே வந்து போல்டு குடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ட நம்மளுக்கு ஏத்தா மாரி நம்ம ஹைட்ட கம்மி பண்ணிக்கணும். இல்லன்னா ஏத்திக்கணும். இல்லன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உட்கார்றீங்களா? ஸ்டூல்ல உட்காந்தாலும் சரி, சேர்ல உட்காந்தாலும் சரி, ஒரு தலகாணி போட்டு உட்காருங்க. உங்க ஹைட்டுக்கு ஏத்தா மாரி, மிஷினுக்கு ஏத்தா மாரி ஒரு தலகாணி போட்டு உட்காந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உட்கார்றதுக்கும் நெறைய பேருக்கு உட்காந்து சீட் அப்படியே நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் அப்படியே மரத்து போன மாரி ஆயிடும். அப்போ நீங்க இந்த மாரி தலகாணி போட்டு உட்காந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த பெயினும் உங்களுக்கு வராது. கண்டிப்பா நான் இது சொல்றேன். நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். நெறைய மிஷின்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜாக் மிஷின்ல இருக்கு. இந்த மாரி பெரிய மிஷின்ல இருக்கு. அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. நீங்க அந்த மாரி யாரையாவது கூட்டிட்டு வந்து வீட்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து, இந்த மாரி லைட்டா இறக்கிக்கங்க. உங்களுக்கு நம்ம அந்த ஷோல்டர் லைட்டா இப்டி தூக்குனா மாரி இருந்ததுன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம அப்படியே உட்காந்து தைச்சோன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வலிக்கும். அப்போ நம்மளுடைய ஷோல்டர் கொஞ்சம் எப்பவும் போல நார்மலா அப்படியே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த வலி இருக்காது. சரிங்களா? அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எல்லாமே இந்த வீடியோல என்னால சொல்ல முடியல. நான் கண்டிப்பா வந்து இதுக்கு இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். சரிங்களா? இதுக்காகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? மெயினா கண்ணு. கண்ணு வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ இந்த கண்ணுக்கு என்ன பண்றீங்க அப்டின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆ உங்களுக்கு நல்ல ஹீட்டான உடம்பு அப்டின்னா, அ வாரத்துல ஒரு டைம் நல்லெண்ணெய். விளக்கெண்ணெய கண்ல விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விளக்கெண்ணெய கண்ல விட்டுக்குங்க. கண்ல விட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ண அப்படியே லைட்டா ரோல் பண்ணுங்க. உள்ளயே அப்படியே சரிங்களா? அந்த மாரி பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்ல எனக்கு அது ஒத்துக்காது அப்படின்னாலும், லைட்டா தலையில வச்சுட்டு கூட ரொம்பலாம் அப்படியே பாடி ஃபுல்லா மசாஜ் பண்ணணும்னு நான் சொல்லல. லைட்டா உள்ளங்கையில கொஞ்சம் ஊத்தி, உச்சி தலையில மட்டும் கொஞ்சமா வச்சுட்டு, தலை குளிக்கும்போது அந்த மாரி பண்ணுங்க. அது கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் டைலருக்கு நான் சொல்றேன். ஃபோன் வந்து நைட்ல பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இந்த ஃபோன எப்படி பார்க்குறோமோ, அதே மாரி தான் மிஷின பார்த்துட்டு இருக்கோம் நம்ம.
அந்த மிஷின அப்படியே நம்ம அந்த தைக்கிறத அப்படியே பார்த்து அப்படியே தைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரே இடத்துல இருக்கிறதுனால, ஆல்ரெடி நம்ம கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆயி தான் இருக்கும். நம்ம அதிகமா இன்னும் கொஞ்சம் போயிட்டு வீட்ல போயிட்டு அதுவும் நைட்டு படுக்கும்போது இந்த ஃபோன பார்த்தோம்னா, இன்னவும் போச்சு, சோலி முடிஞ்சுது அப்படின்ற மாரி ஆயிடும். அதனால கண்ணு ரொம்ப முக்கியம். நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அத ஃபாலோ பண்ணுங்க. நெறைய அந்த காய்கறி, கீரை இதெல்லாம் எடுத்துக்கங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஃபோன் பார்க்காதீங்க. நைட்ல மோஸ்ட்லி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இந்த மாரி நைட்ல பார்க்கவே பார்க்காதீங்க. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நான் சொன்னது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நெறைய இருக்கு. நான் பண்றது எல்லாமே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு கரெக்ட்டா சாப்புட்ணும். காலையில சாப்பாடும் டைமுக்கு எடுத்துக்கங்க. மத்தியானமும் டைமுக்கு எடுத்துக்கங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த மாரி வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாரி வீடியோ போடுறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டெய்லர் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.